ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே 2 தக்காளி பழம் நறுக்குனதை சேர்த்து அது நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம். 2 நிமிஷம் வதங்கினோடனே 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதை மிளகா அப்படி பச்சை வாசனை போய் வெண்டைக்காயும் வெந்து வர்ற அளவுக்கு இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சின்னு வந்துடலாம். 1/2 முடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிளகா அப்படி பச்சை வாசனை போய் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடுது. இதில் நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த புளி கரைசலை விட்டுடலாம். இது புளி பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும். இப்போ புளி பச்சை வாசனை நல்லா போயிடுது. இப்போ உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் விட்டுறலாம். உப்பு உரப்பு வேணும்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உரப்பு வேணும்னா காரப்பொடி வேணும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி இதுக்கு மேலே போட்டால் பச்சை வாசனை போகாது. காரப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.